இந்த மாதிரி காதுல நீங்க கல்லு வச்சீங்கன்னா ஐயா வந்த உடனே ஒரு கல்ல கொடுத்தீங்க இந்த காதுல வெயின்னு. இது எதுக்கு கொடுத்தீங்க? நம்ம கிட்னிய பத்தி பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கல்ல பத்தி எனக்கு சொல்லிட்டு அப்புறம் நீங்க கிட்னி பத்தி சொல்லுங்க. இது சித்தர்களுடைய பரிபாஷையில ஒரு குட்டி கதை இருக்கு. இந்த கல்லு கொடுத்ததுக்கு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த கல்லுனால கிட்னில உள்ள கல்லும் கரையும், அதை பத்தியும் சொல்றேன். சரிங்க. இன்னைக்கு கூட ஒரு கேஸ் நாங்க பார்த்தோம். இன்னைக்கு தான் அதான் ஞாபகம் வந்தது. உடல் சூடு, சரிங்க, வெப்பம், பெண்களுக்கு சூடு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகரம் போட்ட வீட்டில் படுத்தீங்கன்னா சூடு பிடிச்சிக்கும். சில பேர்த்துக்கு அதுவும் தெரியறது இல்லை. தகரம் போட்டுருக்கு இல்லையா, அந்த வெப்பம் இறங்க இறங்க அப்புறம் புதுசா ஒரு வீட்டுக்குள்ள போய் படுத்தாலும் நமக்கு சூடு பிடிச்சிக்கும். சரிங்க. வெயில்ல ரொம்ப அலைஞ்சு வந்தாலும் சூடு பிடிச்சிக்கும். சின்ன வயசுல இதுக்காண்டியே ஒரு சூடு பிடிச்சிக்கிருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு 10வது 8வது படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம கிராமத்துல இந்த கல்லை எடுத்து கல் எடுத்து இங்க பாருங்க, இந்த மேல் மடலை, காதுல மேல் மடலை, மேல் மடலைன்னு சொல்லுவாங்க, காது மடலைன்னு சொல்றாங்களா, இந்த மேடு மடலைக்குள்ள இந்த கல்லு போற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த கல்லை கொண்டு போய் இங்க பாருங்க, இந்த பாருங்க மேல் மடலை, இங்க ஒரு கேப் இருக்கும், காதுக்குள்ள விட்டுறாதீங்க. இந்த பாருங்க இந்த மடலையில இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்க, இந்த மாதிரி காதுல நீங்க கல்லு வச்சீங்கன்னா உடல் சூடெல்லாம் முழுமையா இறங்கும். ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப அவதிப்படுறாங்களோ அப்ப தொப்புள்ள, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு துளி நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ அப்படி தேய்ச்சி விடணும். அந்த தொப்புள்ள யூட்டர்ன் பண்றவங்க அமெரிக்காவில இருந்து கூட கேட்டிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இந்த தொப்புள்ள தேய்க்கிறப்ப மேல ஒரு இஞ்சி இப்படி, இந்த பக்கம் ஒரு இஞ்சி, இந்த பக்கம் ஒரு இஞ்சி, இந்த பக்கம், ஏன்னா இந்த மணிப்புரகம் இதழ் இது முடிய படர்ந்து இருக்குது. சரிங்க. நம்ம பெரிய வெங்காயம் மாதிரி அப்படி இருக்குது. அதனால இங்க மட்டும் இல்லாம இங்கேயே பண்ணிட்டு இங்க ஒரு இஞ்சி, புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. இப்படி பெண்கள் போட போட கழிவுகள் போகும், சூடு போயிடும். ஆண்களும் அதை பண்ணிக்கலாம். அதை அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டு இந்த கல்லை வச்சா போதும், 1 மணி நேரம் தான் அந்த சூடு போயிருதே. அருமையா. இப்ப நீங்க கிட்னி கல்லை பத்தியும் கிட்னி டயாலிசிஸை பத்தியும் கேட்டீங்களா? டயாலிசிஸை பத்தி என்ன கேட்டீங்க? இல்லைங்க, டயாலிசிஸ் வரைக்கும் நம்ம, அதாவது கிட்னி இப்போ ஒரு இது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆரம்ப கட்டத்திலே கண்டறியறது எப்படி? நம்ம கண்டறியாம விடுறனாலதான் டயாலிசிஸ் வரைக்கும் இல்ல கண்டது. அது மக்களுக்கு ஒரு அசால்ட்டு தானுங்க. என்னன்னா நல்லா கேட்டீங்க. கிட்னில யாருக்கெல்லாம் ஸ்டோன் இருக்குதோ, கிட்னி ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இருக்குதான் அதனுடைய சிம்டம்ஸ் தண்டுவடத்துல கொடுக்கும், கழுத்துல கொடுக்கும். அந்த நரம்புகள் போய் வருது இல்லைங்களா, அதனால இங்க பிடிச்சுக்கும், இங்க வலிக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வித்தியாசமான வலியை உணர்வீங்க. வாயு பிடிச்சு வலிக்கிறது வேற, மூச்சு பிடிச்சு வலிக்கிறது வேற. ஆனா இந்த ஸ்டோன் இருக்கிறது வித்தியாசமா உணரும். நமக்கு தெரியுங்க, இப்படித்தான் இருக்குன்னு. அப்புறம் போய் பார்த்தோம்னாக்க இவங்க கல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா சிம்டம்ஸ் கொடுக்கும். அந்த இடத்துல சிம்டம்ஸ் கொடுக்கும், அந்த கல் இருக்கிறதுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும், வலிக்கும், ஒரு மாதிரி வலிக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்கா அந்த வலி வந்துடும். உடனே வலி வராதுங்க. முதல்ல லேசா சுருக்கு சுருக்குன்னு கொத்தும், அப்புறம் பெருசா கல் வளர வளர பெருசா இருக்கும். அதனால என்னை பொறுத்தளவு தண்ணி குடிக்கிறது, இந்த பழங்கள் சாப்பிட்றது, கீரைகள் சாப்பிடுறது, அப்புறம் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறது. இப்போ ஒரு டிரைவர் கண்டக்டர் எல்லாம் பாருங்க, அதிகமா கிட்னி கல் பைல்ஸ் என்னன்னா அப்படியே பிடிச்சாங்கன்னா நேரம் 600 கிலோமீட்டர் போவான், இறங்கவே மாட்டான். இந்த பொழப்பு நம்மெல்லாம் இப்படி உரிமையோட பேசினாதான் தெரியும். அப்புறம் கடைசியில 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு வச்சு வருவாரு, 13 லட்ச ரூபா ஆஸ்பத்திரி கொடுப்பாரு, குழந்தையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் அனாதையா ரோட்டில். இந்த காசு தொழில்னு போய் கல் வர்றது, ஆற்றில் பிளாக் வர்றதெல்லாம் இப்படித்தான். அதனால இந்த நேயர்கள்லாம் நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா ஜூஸ் குடிக்கணும், பசிச்ச உடனே சாப்பிட்டுக்கணும். இது ஒண்ணு. அப்புறம் கிட்னில கல்லை கரைக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையில ஒரு ரெமெடி இருக்கு. என்ன அப்படின்னா, தொடர்ந்து 48 நாள் நன்னாடி சர்பத்து சாப்பிட்டாங்கன்னா கிட்னில கல்லு கரைஞ்சிடும். அப்புறம் இன்னொரு தொடர்ந்து 48 நாள் நன்னாரி சர்பத்து குடிச்சு வர கிட்னில உள்ள கல்லு கரையும். தொடர்ந்து 48 நாள் கோவக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது பாருங்க கிட்னி, அதை வெட்டி பாருங்க, கிட்னி ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஆமா, அடுத்த தடவை காய்கறி பழங்களை வச்சு உடல் பத்தி பேசுவோம். கோவக்காய் தொடர்ந்து 48 நாள் ஜூஸ், 2 காய் போட்டா போதும், சாப்பிட்டு வர கிட்னி கல்லு கரையும். தொடர்ந்து வாழைத்தண்டு ஜூஸ் 48 நாள் சாப்பிட்டு வர 15 நாள்லயே கரைச்சு விட்டுரும், கிட்னில கல் கரையும். கல் கரைச்சி செடி சொல்லுங்க. இப்ப எங்க இதுல வச்சிருக்கிறோம். எங்க இப்ப வெள்ளலூர் ஆபீஸ்ல இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி,
கல்கரைச்சி செடின்னு இப்ப தொட்டி போட்டு வளர்க்க கொடுத்துருக்குறோம். ம். அந்த கல்கரைச்சி செடி 2 இலை ம். எடுத்து சோத்து கத்தால ஒரு 10 கிராம் அளவு போட்டு ஜூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா 3 நாள்ல கல்லு வெளியேறிடும். இப்பெல்லாம் வந்து குழந்தைகளுக்கே வந்து சிறுநீரக ஆமா ஆமா. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஹோம் ரெமெடிங்க. சரிங்க. இது போக வந்து எனக்கு கிட்னில 7 mm இருக்கு 6 mm இருக்குன்னா அதுக்கு தனியா நாங்க வந்து கஷாயம் காய்ச்சி சரிங்க. கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கல்கரிசி இலையை எடுத்து சோத்து கத்தாழையோட, இந்த கல்கரிசி இலை எதுன்னு தெரியாது. அப்ப வந்து நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. அப்புறம் பெருநெரிஞ்சல் பேர் பாருங்க, சொல்லுங்க. பெரும் நெரிஞ்சல். அந்த பெருநெரிஞ்சல் ஒரு ஒரு 50 கிராம் எடுத்து தண்ணியில ஊற போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல ஜெல்லா மாறும். பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்கயா? அது அடுத்த வீடியோவில் டெமோ இதை பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை குடிச்சாலும் ஒரு வாரத்துல கிட்னி கல் போயிடும். அது ஒரு இலை மாதிரி இருக்கும். நான் அதை அப்படியே பிசைஞ்சு. ஆமா ஆமா ஆமா. சரி, இது ஒரு பக்கம். சரிங்க. இன்னொரு பக்கம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்புறம் இப்ப நாங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அந்த கிட்னி மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவனை வந்து நம்ம நல்லா படுக்க வச்சு, அவங்கள தலைகீழா படுக்க வச்சுட்டு, குப்புற படுக்க வச்சுட்டு, அதுக்கு வந்து நாங்க ஒரு இந்த கல்கரைச்சியில இருந்து ஒரு ஆய்வுல இருக்கு. அந்த கிட்னில கல்லு இருக்கிற இடத்துல இதை போட்டு தோசை, இங்க பாருங்க நல்லா தோசை சுடுற மாதிரி சுடணும். இப்படி ஒரு 10 தடவை, ரிட்டர்ன் 10 தடவை, மேல் நோக்கி 10 தடவை, கீழ் நோக்கி 10 தடவை அதை போட்டுட்டு நான் கொடுக்குற மூலிகை அங்க அரைச்சு போட்டாங்கன்னா கல்லை கரைச்சிடும். இப்ப அந்த ஆய்வு பண்ணி உள்ளதான் கஷாயம் கொடுக்குறோமே, நம்ம கஷாயம் தானே ஜேம்ஸ் பாண்ட், அவர் இல்லாம எது புரியலைங்களா? உள்ள அதுக்குன்னு கஷாயம் வச்சிருப்போம். இப்போ வருங்கால நாட்கள்ல வந்து நம்ம வந்து இந்த பக்கவாதம் நாங்க பேசி வச்சிருக்கிறோம். பக்கவாதத்துக்கு வந்து ஆந்திராவில் கொடுக்குறாங்க கஷாயம். அது ஒரு ஆய்வு பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். என் வேலையை என்ன தெரியுமா? திங்கிறது தூங்குறது இல்லை. உங்கள்கிட்ட 10 வீடியோவுக்கு பேசினேன்னா 100 வீடியோவுக்கு படிப்பேன். படிச்சு அது சித்தர்களுக்குள்ள போறப்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். எல்லாமே இருக்கு. இந்த கஷாயமும் கொடுத்து இந்த கிட்னி கல்லு கரைக்கிறதுக்கு இந்த ஆயில் மஜாச்சு கொடுத்தாலே கல்லு கரைக்குது. ஆமா, அந்த உள்ளேயும் சாப்பிடுறாங்க இல்லையா, இதுவும் போட்டுக்கிறாங்க. இது அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி இந்த டயாலிசிஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த டயாலிசிஸை பத்தி கேட்டீங்க. தயவு செய்து டயாலிசிஸ் போறவங்க என்ன அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஏன் டயாலிசிஸ் போறாங்க? இல்ல, அது ரத்தத்துல இருக்க அந்த நீர், கெட்ட நீரை வந்து கிளீன் பண்றதுக்காக போறாங்க. ரத்தம் கெட்டு போச்சு, உப்பு கூடி போச்சு, அல்லது கிட்னி வேலை செய்யல, தண்ணி கொடுக்கல. இப்போ என்ன அப்படின்னா, இந்த தண்ணி குடிக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க தன்னுடைய உடம்பை வந்து வெப்பப்படுத்திக்கிறது, அது ஒரு காரணம். நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் சாப்பிடாத ஒரு காரணம். ரெண்டாவது வந்து தன்னுடைய உடல் இதுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி அதவே வருஷக்கணக்காக செய்யுது. அதுதான் எனக்கு தெய்வம், அதுதான் குல தெய்வம், அப்படித்தான் இருந்தேன், வேற என்ன தொழில் தெரியும் அப்படின்னு. அதனால இந்த கிட்னியில கல்வாரங்கள்லாம் எந்திரிச்சு நடக்கணும், போகணும், வரணும். சரி, இது அவங்கவுங்க பிரியம். இந்த டயாலிசிஸ்ல வந்து ரத்தம் கெட்டு போய் அதுல அழுக்கு கூடி போய் அது யூரியாவா மாறி அவங்க உள்ள ரத்தத்தை எடுத்து புது ரத்தம் கொடுக்கறதாக ஒரு மெடிக்கல் அறிக்கை சொல்லும். இது எல்லாத்துக்கும் ஏத்துக்குமானா என்ன பொறுத்தவரை ஏத்துக்காது. அது ஒரு விதமான அலர்ஜியா இருக்கு. எவனா சரியே இல்லாத ஒரு ரத்தத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அவசியம் அப்படியே நடக்குது. அதெல்லாம் கொடுமை. இப்படி எல்லாம் இருக்கிற மத்தியில நம்ம இதுல என்ன சொன்னா நல்லா கவனிக்கணும். கிட்னி டயாலிசிஸ் வரும். சுரக்காய்க்கு உப்பில்லை, சுரக்காய்க்கு உப்பில்லை. சுரக்காயை தின்பவருக்கு உப்பல் இல்லை, சுரக்காயை தின்பவதற்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ற உப்பு இல்லை. திங்க மாட்டான். அதனால இந்த கிட்னில டயாலிசிஸ்க்கு சுரக்காய் மட்டும் இல்லைங்க, நல்ல நீர் சத்து உள்ள காய்கறிகள் இது பண்ணி அவங்க சாப்பிடணும். இவங்க இந்த காய்கறிகளா சாப்பிட்டு வர்றதுக்கும் லேட் ஆகும். இப்ப அதுக்கு நாங்க கஷாயம் குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த கல்கரைச்சி இலையோட இதை குடிச்சு அவங்க உப்பு வந்து குறையுதா அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த கஷாயத்தை வந்து நான் சொல்ற நாள்ல குடிக்கணும். சில நாட்கள்ல சில மருந்துகள் சாப்பிட்டா சில பொருள்கள் வேலை செய்யும். இப்ப ரத்தத்துக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு. ரத்தத்துக்கு மருந்து சாப்பிடணும்னா செவ்வாய்க்கிழமை, பித்தத்துக்குன்னு சாப்பிடணும்னா புதன்கிழமை, குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னா வெள்ளிக்கிழமை, எல்லா நோயும் தீரணும்னா ஞாயிற்றுக்கிழமை, அறிவுக்கு வளரணும் அப்படின்னாக்கா அது வந்து வியாழக்கிழமை. இப்படி இருக்குங்க.
இதெல்லாம் நான் மக்களுக்கு சொல்றது இல்ல. இந்த நேரம் பார்த்து நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம், அவன் கொடுத்தோடனே சக்ஸஸ் ஆகுது. சரி. அதனால இந்த கிட்னி டயாலிசிஸ் போறவங்க தயவு செய்து பயந்துக்க தேவையில்லை. கிட்னியில் கல் இருக்கிறவங்க பயந்துக்க தேவையில்லை. இயற்கை முறையில் நான் சொன்னேன் பாருங்க, உணவுகள் இப்போ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ரெமெடியில் ஏதேன்னு ஒன்று. சரிங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், சுரக்காய் சொல்லியிருக்கிறேன். சுரக்காய். இந்த சுரக்காய் டெய்லி 50 கிராம் சாப்பிட சொல்லுங்க, உப்பு தானா குறையும். அது இவ்வளவு நாள் திட்டுற மாதிரியே இருந்தது சுரக்காய். ஆமா, அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணி, சரிங்க, அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் வாழைத்தண்டு, இதுக்கெல்லாம் வந்து அந்த இது இப்போ எல்லாமே வந்து உப்பு கூடி போச்சுங்க, டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும், அவருக்கு ரொம்ப சிவிலியராக போயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப சிவிலியராக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 2 டயாலிசிஸ் போயிருக்கிறோம், 3 டயாலிசிஸ் போயிருக்கிறோம்னா காப்பாற்றி கொடுத்துருவோம். சரிங்க. இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா, டயாலிசிஸ் போய்கிட்டே இந்த இயற்கை கஷாயத்தை குடிச்சு காப்பாற்றி விட்டவங்களுக்கு பண்ண முடியுங்களா? ஆமா, இப்ப நான் கள்ளக்குறிச்சி டயாலிசிஸ் பண்றப்போ அதிகப்படியான நீர் எடுத்துக்க கூடாது, ஒரு நாளைக்கே வந்து இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். சரிங்க. நீங்க தண்ணி சத்து, தண்ணி குடிச்சா யூரின் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு தண்ணி குடிச்சா நோய் வருன்றாங்க, தண்ணி குடிச்சாலே சளி பிடிக்கும், தண்ணி அதிகமாக குடிச்சாலே வந்து மரணம் வருங்கிறாங்க. ஆனால் சிலருக்கு வந்து நல்லா கேட்கணும், உப்பெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி சத்தே இல்லைங்கிறாங்களே. எந்த தண்ணி புரியுதுங்களா சொல்லக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குடிக்கிற தண்ணி மட்டும் இல்லை, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தாதுக்களுடைய தண்ணி நம்ம கிட்ட பவராக இருக்கணும். அந்த சத்தும் குறையக்கூடாது. இப்ப வெப்பம்னு சொல்றோம்ல, நம்ம மூச்சு காட்டுற வெப்பம் தான், அனல் அடிக்குது. நல்ல வெப்பம் கெட்ட வெப்பம் அப்படி இருக்கு. நீர் நெருப்பு காற்று. உங்களுக்கு நான் சொல்றேன் புரியுதா? புரியுதுங்க, புரியுது. ஒரு மாதிரி வெயில சுத்தி சூடு பிடிச்சி யூரின்லாம் மஞ்சமா போனா அது கெட்டது. சரிங்க. நாம வெப்பமாவே இருந்து குளிர தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு வெப்பம் இருக்கு அப்படின்னா நல்ல வெப்பம். சரிங்க, புரியுது. அதே போலதான் இந்த தண்ணி குடிக்கிறதுலயும் இந்த கிட்னி சம்பந்தப்பட்டவங்க ஐயோ தண்ணி குடிக்க கூடாது, ஐயோ காரம் கொடுக்க அப்படியே போயிருது. நான் என்ன சொல்றேன்னா, நீ தண்ணி குடிக்காததுனால தானே ஆரம்பத்துல இந்த கல் வருது. நான் இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து கிட்னி டயாலிசிஸே போறாங்க, என்கிட்ட வர்றாங்க. நான் இதுல சொல்லிடுவேன், ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பாக்குறது இல்லைங்க. சரிங்க. ஏன்னா என்ன காரணம் அதையும் சொல்றேன். ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஒரு வயிறை சுத்தப்படுத்தணும் பேதி மருந்து கொடுக்குறோம். நான் 5 தடவை போயிருக்குன்னு சொல்லுவேன், 7 தடவை போயிரும் குழந்தை. தெரியாது, இவங்களுக்கு தெரியாம எனக்கு போன போட்டு என்னையும் தூங்க விடாம. புரியுதா? புரியுதுங்க. போயிடும். அதாவது வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி இல்லை குழந்தைங்களுக்கு இருக்காது. அதனால கிட்னி டயாலிசிஸ் போறவங்களுக்கு நம்ம கிட்ட சிறப்பான கஷாயம் இருக்கு. இந்த கஷாயம் குடிச்சுக்கலாம், அவங்க எடுக்கிற மருந்தையும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இதுல வந்து நான் ரிசல்ட் எடுத்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-30 பேத்துக்கு ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னையும் ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கப்பட்ட ரிசல்ட். சரிங்க. நல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. சரிங்க. நீங்க இப்ப 5 இடங்கள்லயுமே இந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, மெயினா வந்து சிங்காநல்லூர், இங்க வெள்ளலூர். இங்க மெயினா நாங்க இங்கதான் நிறைய வர்றாங்க இருக்கிறோம். அப்புறம் திருப்பூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கு, அதுக்கப்புறம் அழகுமலை. நீங்க கேட்டதுனால சொல்றேன். போன வாரம் கூட திண்டுக்கல்ல ஒண்ணு பண்ணோம். திண்டுக்கல்ல ஒண்ணு, அவங்களே மதுரையிலையும் பண்றாங்க. அவங்க இந்த அளவுக்கு பண்றது இல்ல, நம்ம வந்து இந்த கஷாயமா கொடுக்குறோம். என்ன நேயர்களே, ஐயா நமக்கு நிறைய சிம்பிள் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கோ இல்ல ப்ராப்ளம் இருக்க மாதிரி தோணுதோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்னி டயாலிசிஸ் போறவங்களுக்கு தனியா கஷாயம் இருக்கு, நீங்க மருந்து எடுத்துக்கிறப்பவே அதை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தின இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க என்ன தொடர்பு கொண்டு ஒரு வாட்ஸ்அப்ல கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.